இந்த வீடியோவில் நம்ம பைத்தானோட நேம் ஸ்பேஸ் பற்றி பேச போகிறோம். நேம் ஸ்பேஸ்னா என்னது? நேம்ஸ். நேம்னா இது ஐடென்டிஃபையர்ஸ். நம்ம எதுக்கு நேம் கொடுக்குறோமோ அது எல்லாமே அண்டர் நேம் ஸ்பேஸில் வந்துடும். பில்டின் நேம்ஸ் இருக்கும், யூசர் டிஃபைன்டு நேம்ஸ் இருக்கும். இப்போ பிரிண்ட்டு, பைத்தான் யூஸ் பண்ணுற இஃப், எல்ஸ் எல்லாமே பில்டின் நேம்ஸ். நம்ம கொடுக்குற வேரியபிள் பேர், ஃபங்க்ஷன் பேர் எல்லாமே யூசர் டிஃபைன்டு நேம்ஸ். இந்த எல்லாமே பைத்தானுக்குள்ளே ஆப்ஜெக்ட் என்ற ஒரு கான்செப்ட்ஸில் வந்துடும். ஏன்னா இந்த நேம் எதை ரெஃபர் பண்ணும்? ஆப்ஜெக்டை ரெஃபர் பண்ணும். ஸோ இப்போது டேட்டான்றது ஆப்ஜெக்ட், ஃபங்க்ஷன்ஸ்குள்ளே எழுதுகிற கோடிங் ஆப்ஜெக்ட், ஃபங்க்ஷன்ன்றது ஆப்ஜெக்ட், எல்லாமே ஆப்ஜெக்ட் தான் பைத்தான் பொறுத்தவரை. பாருங்கள், இப்போது நம்ம பைத்தானுக்குள்ளே போவோம். ஒரு வேரியபிள் a = 20. இப்போது ஐடி ஆஃப் ஏன்னா இப்போது ஏ மெமரியில் வந்து நேம் ஸ்பேஸில் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். அதோட ஐடி என்னன்னு காமிக்குது. இப்போ இந்த ஐடி, இப்போ நான் திருப்பி ஐடி ஆஃப் 20ன்னு காமிச்சா 20க்கும் இதுக்கும் ஒரே ஐடியை யூஸ் பண்ணோம். ஸோ இப்போது அட்ரஸ் வந்து ஏக்கும் 20க்கும் காமனாக இருக்கும், ரைட்டா? இப்போ சப்போஸ் நான் a = 30ன்னு கொடுத்தாச்சு, ரைட்டா? இப்போது 30ன்றது இன்னொரு ஆப்ஜெக்ட், 20ன்றது ஒரு ஆப்ஜெக்ட், 30ன்றது இன்னொரு ஆப்ஜெக்ட். இப்போ திருப்பி நம்ம ஐடி ஆஃப் ஏன்னு கொடுத்தா அட்ரஸ் மாறிடுச்சு. இப்போ ஐடி ஆஃப் 30ன்னு கொடுத்தா அட்ரஸ் மாறி போச்சு, ரைட்டா? இது ரெண்டுமே புது ஆப்ஜெக்டை ரெஃபர் பண்ண ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம ஒரு வேரியபிள் b = 20 கொடுக்குறோம். இப்போது ஐடி ஆஃப் பின்னு கொடுத்தா என்ன அட்ரஸ் வருது? ஏற்கனவே இருந்த 20யோட அட்ரஸ் இதுக்கு அசைன் ஆயிடுச்சு, ரைட் தானே? ஸோ இப்போது ஐடி ஆஃப் 20ன்னு கொடுத்தாலும் அதே தான் வரும், ஓகே? ஸோ இப்போ என்னென்னா, இப்போ நம்ம ஏக்கு இன்னொரு நியூ ஆப்ஜெக்ட் அசைன் பண்ணும்போது ஓல்டு ஆப்ஜெக்ட்டும் மெமரியில் இருக்கும். நம்ம அடுத்து ஒரு வேரியபிளுக்கு அந்த வேல்யூ வேணும்னா டக்குன்னு அதுக்கு அசைன் பண்ணி விட்டுரும். ஸோ மெமரி ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணுறதுக்கு எது யூஸ் ஆகும்? பைத்தான் யூஸ் ஆகும். ஸோ இப்போது கம்ப்யூட்டர் மெமரிக்குள்ளே இருக்க எல்லாத்துக்கும் ஐடி இருக்கும், ரைட்டா? இப்போ நம்ம பார்ப்போமே. ஐடி ஆஃப், பார்த்தீங்களா, பிரிண்ட்டுக்கு. ஸோ பிரிண்ட்டு மெமரியில் வந்து உட்காந்துருச்சு, அதனால் அதுக்கு ஒரு ஐடி இருக்குது, ரைட்டா? ஸோ எல்லாத்துக்கும், எல்லா ஃபங்க்ஷனும் ப்ரீடிஃபைன்டு யூசர் எல்லாத்துக்கும் மெமரியில் ஐடி இருக்கும், ரைட்? இப்போது திருப்பி கம்ப்யூட்டரில் பைத்தானில் நம்ம பைத்தானில் யூஸ் பண்ணுற எல்லாமே ஆப்ஜெக்ட்டுக்கு நம்ம கொடுக்குற ரெஃபரன்ஸ் வந்து நேம். எல்லா நேமுக்கும் நேம் ஸ்பேஸ் என்ற ஒரு ஸ்பேஸ் க்ரியேட் ஆகி அதில் போய் ஸ்டோர் பண்ணிடும். ஸோ ஆப்ஜெக்ட்டுக்கும் நேமுக்கும் ஒரு காமன் ஐடி இருக்கும், ரைட்டா? ஆப்ஜெக்ட்டுக்கும் நேமுக்கும் காமன் ஐடி இருக்கும். அந்த ஐடி வச்சு தான் ரெண்டுமே ஒர்க் ஆகிட்டே இருக்கும். இது நேம் ஸ்பேஸ் பற்றி தெரிய வேண்டிய விஷயம். இப்போ நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் பற்றி பேசுவோம், குளோபல் பற்றி பேசுவோம். பாருங்கள், இப்போ நம்ம ஒரு மாடல் வச்சுருக்கோம். ஒரு மாடலில் வேரியபிள் பல இடத்துல டிக்ளேர் பண்ணுவோம். மாடல் லெவல் டிக்ளேர் பண்ணுவோம், ஃபங்க்ஷன் லெவல் டிக்ளேர் பண்ணுவோம். ஃபங்க்ஷனுக்குள்ளேயே ஃபங்க்ஷன் எழுதலாம், அதுக்கு பேர் இன்னர் ஃபங்க்ஷன்ஸ்ன்னு சொல்லுவோம். அது லெவல்லையும் டிக்ளேர் பண்ணுவோம், ஓகே? இப்போ பாருங்கள், ஒரு ஃபங்க்ஷன் எழுதிக்குவோம். டிஃபைன் outer function, ரைட்டா? இதில் வந்து a = 20ன்னு ஸ்டோர் பண்ணுவோம், ஒரு ஃபங்க்ஷனோட வேரியபிள். இப்போ திருப்பி டிஃபைன் இன்னர் ஃபங்க்ஷன், இன்னொரு ஃபங்க்ஷன் எழுதுவோம். இதில் a = என்ன பண்ணிக்குவோம்? 10. இப்போ இன்னர் ஃபங்க்ஷனில் பிரிண்ட்டு இன்னர் a = a டிஸ்பிளே பண்ணிடுவோம். இன்னர் ஃபங்க்ஷன் முடிச்சிடுவோம். இப்போது இன்னர் ஃபங்க்ஷனை கால் பண்ணுவோம், ரைட்டா?
இன்னர் ஃபங்க்ஷன் இந்த காலப் பண்ணால் அது காலப் ஆகும். ஸோ இன்னர் பிரிண்ட்டு பண்ணும். ரைட்டா? இதான் வந்து நம்ம ஃபஸ்ட்டாக பிரிண்ட் இருக்கும். சும்மா ஒரு மெசேஜாக ஃபஸ்ட் பிரிண்ட்டுன்னு போட்டுக்குவோம். இப்போது அவுட்டர் ஃபங்க்ஷன் இப்போ வந்துட்டோம் திருப்பி. இப்போ அவுட்டர் ஃபங்க்ஷனோட பிரிண்ட் பண்ணுவோம். பிரிண்ட்டு அவுட்டர் ஏ ஈக்குவல் டு ரைட்டா? இப்போ நம்ம அவுட்டர் கால் பண்ணால் இன்னர் ஃபஸ்ட்டாக வந்து இன்னர் எக்ஸிக்யூட் ஆகிட்டு அவுட்டர் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இது வந்து என்னது செகண்ட் ஏ செகண்ட் பிரிண்ட். ரைட்? இப்போ மெயினுக்கு மாடல் வந்துருச்சு. மெயின் மாடலில் ஏ ஈக்குவல் டு என்ன பண்ணிக்குவோம் 10 பண்ணிவிட்டு இப்போது அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுவோம். அவுட்டர் ஃபங்க்ஷன். ரைட்டா? இப்போ ஏல 10 ஸ்டோர் பண்ணியிருக்கோம், இல்லை 5 பண்ணிக்குவோம். ஏல 5 பண்ணியிருக்கோம், அவுட்டர் கால் பண்ணியிருக்கோம். இங்கே வந்துடும். அவுட்டரில் ஒரு வேரியபிள் ஏ 20 பண்ணிவிட்டு இன்னருக்கு வரும். இன்னரில் 10 பண்ணிடும். இப்போது பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம். இப்போ இன்னர் கால் பண்ணால் இன்னர் ஏ வந்து என்னவாக இருக்கும் 10ஆக இருக்கும். அதுக்கப்புறம் பிரிண்ட் அவுட்டர் ஏன்னா எவ்வளோ இருக்கும் 20 இருக்கும். இப்போ இது வந்து என்னது மாடல் லெவல் வேரியபிள் ஏ 5 ஸ்டோர் பண்ணியிருக்கோம். இப்போது அவுட்டர் முடிச்சுட்டு அந்த வேரியபிளையும் டிஸ்பிளே பண்ணுவோம். பிரிண்ட்டு மாடல் ஏ ஈக்குவல் டு கமா ஏ. ரைட்டா? ஸோ இப்போது பல இடத்துல டிக்ளேர் பண்ணியிருக்கோம். இப்போது ஃபஸ்ட்டாக சேவ் பண்ணிக்குவோம், ரன் பண்ணுவோம். ஸோ இப்போ இன்னரில் 10 வருது, அவுட்டரில் 20 வருது, மாடல் லெவலில் என்ன வருது 5 வருது. ரைட் தானே? இது மாடல் லெவலில் 5 வருது. ஓகேயா? இப்போது க்ளோஸ் பண்ணுவோம். பாருங்கள், ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு வேரியபிள் ஆப்ஜெக்ட் இருக்குது. 20 ஒரு ஆப்ஜெக்ட், 10 ஒரு ஆப்ஜெக்ட், 5 ஒரு ஆப்ஜெக்ட். ஒவ்வொரு வேரியபிளும் க்ரியேட் ஆகிருக்கு. ஓகே, அவுட்டருக்கு ஒரு வேரியபிள் க்ரியேட் ஆகிருக்கு, இன்னருக்கு ஒன்று, மாடலுக்கு ஒன்று. ஆனால் மாடல் வேரியபிள்ன்றது குளோபல் வேரியபிள். ரைட்டா? மாடல் வேரியபிள்ன்றது குளோபல், ஃபங்க்ஷன் வேரியபிள்ன்றது லோக்கல். லோக்கலுக்குள்ளே அவுட்டர் ஒரு லோக்கல், இன்னர் அதுக்குள்ளே ஒரு லோக்கல். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஃபங்க்ஷனுக்கு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணாமல் மாடல் வேரியபிளையே யூஸ் பண்ணிக்கோ என்று ஃபங்க்ஷனுக்குள்ளே சொல்லலாம். அதுக்கு பேர் குளோபல் ஏ. இப்போ நம்ம குளோபல் ஏ ஈக்குவல் டு 20ன்னா இதுதான் ஆக்சுவல் குளோபல் வேரியபிள். இதோட வேல்யூ என்ன ஆயிரும் 20 ஆயிரும். ஓகேயா? இப்போது திருப்பி இன்னரில் வந்து குளோபல் ஏன்னு சொல்கிறோம். ஸோ இதுவும் குளோபல். ஸோ இதுக்கும் தனியாக வேரியபிள் க்ரியேட் ஆகாது. என்ன ஸ்டோர் பண்ணியிருக்கோம் 10 ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இன்னர்லேயும் 10 இருக்கும், அவுட்டர்லேயும் 10 இருக்கும். இப்போ இந்த ஃபங்க்ஷன் கால் அப் பண்ணிவிட்டு திருப்பி இங்கே டிஸ்பிளே பண்ணுறோம். முன்னாடி 5 ஸ்டோர் பண்ணாலும் அவுட்டரில் குளோபலில் போய் மாற்றிட்டோம், இன்னரில் போய் மாற்றிட்டோம். ஸோ கடைசியாக மாற்றினது இது 10. அதனால் எல்லாத்துக்கும் ஆன்சர் என்ன வரும் 10 வரும். எல்லாத்துக்கும் ஆன்சர் 10 வரும். ஸோ இப்போது குளோபல் வேரியபிள், லோக்கல் வேரியபிள், 2 வேரியபிள் இருக்குது. குளோபல் வேரியபிள் எங்கே வேணாலும் லோக்கல் ஆக்சஸ் பண்ணலாம், பட் குளோபல்னு போட்டு ஆக்சஸ் பண்ணணும். இல்லைன்னா தனியாக ஒரு வேரியபிள் லோக்கலாக க்ரியேட் ஆகிடும். ரைட்டாக மக்கள்? இது எல்லாமே நேம் ஸ்பேஸ் பற்றி. நம்ம எங்கே டிக்ளேர் பண்ணுறோம், எப்படி டிக்ளேர் பண்ணுறோம் பொறுத்து நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் க்ரியேட் ஆகிட்டே போகும். ஓகேயா? ரைட்டு. இது நேம் ஸ்பேஸ் பற்றி தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் பைத்தானில். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.